சண்டே ஸ்பெஷல் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து சிக்கன் தம் பிரியாணி பாசுமதி ரைஸில் ரெடி பண்ணியிருந்தேன். அது உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருந்தது. நானே எதிர்பார்க்கல. அது ரைஸ் மட்டும் தான் ஒட்டக்கூடாதுன்னு நினச்சேன். அது கரண்டிலே ஒட்டல. அதை பார்த்தோன்னே எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். நம்ம ரெடி பண்ண ஒரு சமையல் நமக்கு பிடிச்ச மாதிரி நல்லா வந்துருச்சு அப்படின்னாவே எல்லாருக்கும் அந்த சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் எனக்கும் இன்றைக்கி இருந்துச்சு. அது கூடவே மட்டன் கிரேவி ரெடி பண்ணியிருந்தேன். இது ஒரு திக்கான கிரேவி, கொஞ்சம் அதிகமாகவே ரெடி பண்ணியிருந்தேன். ஏன்னா இதில் கொஞ்சம் மீதி ஆயிடுச்சு அப்படின்னா காலையில் இட்லி தோசையோட வச்சு சாப்பிடும்போது அதோட காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக அந்த கிரேவி வந்து ரெடி பண்ணிட்டேன். கூடவே ரத்த பொரியலும் கொஞ்சமாக ரெடி பண்ணியிருந்தேன். இன்றைக்கி சமைச்ச எல்லா ஐட்டமும் ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. இந்த மாதிரி அதிசயம்லாம் எங்கள் வீட்டில் எப்போவாச்சும் ஒரு டைம் தான் நடக்கும். இன்றைக்கி எப்படி நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல. சமைக்கும் போது எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சுட்டு கடைசியாக எல்லாம் ஒன்றா வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு தான் 2 பேருமே நினைப்போம். ஆனால் அது சமைக்கவே இந்த ரத்த பொரியல் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டே பசியில் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. கடைசியாக சாப்பிடும்போது கொஞ்சோண்டு தான் 2 பேருக்குமே இருந்துச்சு. அதை வச்சு தான்